பெரும் செல்வாக்குள்ள கட்சிகளுக்கு மத்தியில் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளரா, அது நம்மளுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. பெரிய சூறாவளிக்கு மத்தியில் அது ஒரு பெரிய சக்சஸ். எனக்கு நான் ஒரு மாற்றத்தினால எனக்கு அதை செஞ்சுதாங்கிறேன்ட்டு நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். ஒரு பதிவேற்றம் பண்ணுவேமே அப்படின்றது தான் நான் பதிவேற்றம் பண்ணி வச்சேன். இப்போ வந்து நிறைய பேர் கருவாடு வைக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிச்சுதான் சமாளிக்கிறேன். அப்போ சீமானண்ணா வந்து கடைக்கு வந்தாங்க, அது உங்களுக்கு பிரமிப்பா இருந்து. சாப்பிட்டு பார்த்தாங்களா? உங்களோட சின்னம் ஆசை பத்மஸ்ரீ. கருவாடா மீனா? கருவாடு. இல்ல வெள்ளத்தொப்பி மட்டும் தான் போடுவீங்களா? ஆமா, நம்ம மனசுதான் காரணம். எந்த இடத்துலையும் சரி நான் மாற்றுத்திறனாளி நினைச்சதில்லை. அதே மாதிரி நீங்களும் யாரு நீங்க மாற்றுத்திறனாளி நினைக்காம இருந்தாலே இன்னைக்கு நம்ம இமயம் தொடர அளவுக்கு ஏன் உலகம் முழுவதும் இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம், அதாவது பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு யார் கூட பாட்காஸ்ட் பண்ண போகிறோம்னா, ஒரு உழைப்பாளையே இன்னைக்கு ஒரு பிராண்டை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா முக்கு மூலையிலையும் மக்கள் வந்து திரும்பி பார்க்க வச்ச நம்மளோட தீனாண்ணா. ஸோ தீனாண்ணா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோஷியல் மீடியாவில் இவங்களை வந்து ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்படிங்கிற இதில் நீங்கள் இவங்களை இன்ஸ்டாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே இவங்க உருவாக்கின பிராண்டு தான். ஆனால் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி. அப்புறம் எப்படி உங்கள் பிராண்டோட வளர்ச்சிலாம் போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குதா? சரி. இது எல்லாமே உங்களோட தானே? ஆமாம். சரி. ஸோ வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து உங்களை தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறனால உங்களை வந்து நிறைய பேருக்கு ஃபிஷர்மேன் வாய்ஸாக தெரியும். நீங்கள் வந்து யார், உங்கள் இயற்பெயர் என்ன, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஊர், உங்களோட அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும் உங்களை பற்றி. கண்டிப்பாக. என்னுடைய பேர் வந்து தீனா. என்னுடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி தீனா. ஆண்டனி தீனா. ஓகே. ஆண்டனி தீனா. ஸோ நான் வந்து ரொம்ப படிக்கலை. நான் பிறந்தது வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தாலுக்காவில் தங்கச்சி மடம் அப்படின்ற ஒரு சின்ன ஊராட்சியாக இருந்ததுல நான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது சின்ன ஊராட்சி, இப்போ பெரிய ஊராட்சி. பெரிய ஊராட்சி. என்ன காரணம்? பட்டறை கருவாடு. கண்டிப்பாக. ஸோ தங்கச்சி மடத்தில் பிறந்தேன். பள்ளி படிப்பு எல்லாமே இதே ஊரில் தான் முடித்தேன். நான் படித்தது வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை அதனால் அப்படின்றத மேற்படிப்புக்கு நம்மளால் போக முடியல. கல்லூரி படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, அது நம்மளால் முடியலை. காரணம் நம்ம குடும்ப சூழல், குடும்ப சுமை. அதனால நம்ம அப்போமே வந்து வியாபாரத்துக்கு மீன் வியாபாரம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் கல்லூரி டைமில் அப்போ எப்படி உங்களோட நாட்கள் போச்சு? என்ன பண்ணீங்க? தொழிலுக்கே வந்துட்டீங்களா? சுய தொழிலா இல்லை வேலை பார்த்தீங்களா? எப்படி? இல்லை, நான் சொந்தமாக சுய தொழில். அம்மா அப்பா இப்போ நம்மளுடைய அப்பா செய்த தொழிலே இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அவங்க? மீன் வியாபாரம், கருவாடு வியாபாரம். சரி. இதுதான் அப்பா ஃபிஷர்மேன். ஸோ அது ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த வியாபார ரீதியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் அதில் அப்படி பண்ணிக்கிருந்தாங்க. எங்க அப்பா அப்படி பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி. இப்போ நீங்கள் வந்து 12th வரைக்கும் படிச்சீங்க. மொத்தத்தில் உங்கள் இளமை பருவத்தில் ஸோ ஒரு விஷயம் இதில் வந்து நிறையா அண்ணனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணனோட உழைப்புன்னு சொன்னேன். அந்த உழைப்பை நான் எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன்னா, அண்ணன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் அதை வந்து அவங்க ஒரு நாளுமே தலைக்கு எடுத்த மாதிரி நான் பார்த்ததில்லை. உழைப்பு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க. பொதுவாக உங்களோட இளமை பருவத்தில் ஏதாவது இதனால் தொலைச்சிருக்கீங்களா? எப்படி உங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி போச்சு அதை சொல்லுங்கள். நான் படித்த காலத்துலேருந்து, படிக்கும் போதுலேருந்தே சின்ன சின்னதாக தொழில் பண்ணுவேன். சின்ன சின்னதாக வியாபாரம் பார்ப்பேன். அப்போ முதல்ல பார்த்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா, வலை இருக்குல்ல, மீன் பிடிக்கிற வலை. வலைக்கு ஒரு கல் கட்டுவாங்க, அது வெயிட், அந்த வலையை வந்து வெயிட் பண்ணுறது. கலர் கலராக இப்போ வந்து குண்டுன்னு சொல்லுவாங்க, அப்போ கல்லுன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில அந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை வழக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை வீட்டில் வழக்கெல்லாம் செய்வேன். செஞ்சு நம்ம பகுதியில் மீன் பிடிக்க போற மீனவர்களுக்குன்னா அதை கொடுப்பேன் விலைக்கு. அப்போ வந்து அது 50 காசு, ஒரு வழக்கில் 50 பைசா. அதை ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபா லாபம் கிடைக்கும். 2 ரூபா 3 ரூபா லாபம் ஒரு நாளைக்கு. அதுதான் நான் முத விஷயம். அதுவும் நான் 6ஆம் வகுப்பு படிச்சுக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 6ஆம் வகுப்பு படிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட சேர்ந்து நான் மாவு ஆட்டி கொடுப்போம். மாவு ஆட்டி வீடுகளுக்கு கொடுப்போம். இப்பதான் தோசை மாவு இப்பதான் வந்து ரெடிமேடா வருது. அப்பவுமே வந்து வீடு மாவாட்டி பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அவங்க மாவு அரிசி கொடுத்துருவாங்க, அரைச்சு கொடுக்கறது மட்டும் வேலை. அந்த கூலி வாங்கிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பால் கடை வச்சிருந்தேன். அப்புறம் வீடு வீடா பால் போடுவேன். காலையில 4 மணிக்கு நான் இந்த சைக்கிள் வச்சிருந்தேன். 3 வீல் வண்டி. அந்த வண்டியில கொண்டு போய் வீடு வீடா வந்து பால் போடுவேன். காலையில 4:30 மணி 5 மணி போய் பால் போடுவேன். போட்டுட்டு வந்து நான் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோழி கடை வச்சிருக்கேன். கோழிக்கடை வியாபாரம் பார்த்தேன். கோழி வியாபாரம். கோழிலாம் இருக்க தெரியும். கோழிலாம் இருக்க தெரியும். கோழி அறுத்து வியாபாரம் பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் பல விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டே வந்தேன். எல்லாத்துக்குமே என் மனதளவில் எனக்கு ஊனம் எதுவும் தடையா இல்லை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய ஊனம் வந்து என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாம என்னைய வந்து
என்னன்னு தெரியாம தடுத்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்கே இருக்கிறேன்னா அந்த பொருளை எடுத்து தூக்கிட்டு வந்து என்னால் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ தான் நான் அது அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போவேன், ஒரு ஆஃபீஸுக்கு போவோம், ஏதாவது ஒரு வேலைக்காக போவோம், ஏன் ஈவன் கல்யாண வீட்டுக்கே போவோம். பார்த்தீங்களேன், நம்ம இங்கே இருப்போம், கல்யாண மகள் அங்கே இருக்கு, இதில் எப்படி ஏறி கல்யாண மகள் போகிறது, இதில் ஏறி இந்த காரியத்தை செய்கிறது. அப்போ தான் நான் வந்து அது உங்களுக்கு தடை மனசுக்குள்ள ஒரு தடை உள்ள தடையாக நினைச்சதே அந்த மாதிரி சம்பவங்கள்லாம். மற்றபடி என்னால் எல்லாமே முடியும். நீ இப்போ நிறைய தொழில் பண்ண அப்படின்னு சொல்றீங்க, அதனால உங்களுக்கு அந்த தொழிலோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் கரண்டாக இருக்கிற தொழிலுக்கு முன்னாடி நீங்கள் பற்ற கருவாடை நல்லா கொண்டாந்தீங்க, ஆன்லைனில் கொண்டாந்தீங்க, அந்த மாதிரி வந்தீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே வந்துட்டீங்களா? சரி, அப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு பிரபலமாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை இருந்துச்சா, இல்லை சரி நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு வந்தீங்களா, இல்லை அது ஒரு நல்ல ஒரு முயற்சியோட பண்ணணும்னு வந்தீங்களா? அது செமையான விஷயம் நீங்கள் கேட்டது. இந்த நான் யூடியூப்குள்ள வந்ததுன்றது ஒரு ஆக்சிடென்ட் தான், எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு சம்பவம் தான். நான் சந்திச்ச ஒரு முக்கியமான நபர் எனக்கு கொடுத்த ஒரு டைவர்ஷன், ஒரு டேக் டைவர்ஷன் தான் என்னை எந்த லைஃபுக்கு கொண்டு வந்துச்சு. ஆமாம், நான் இங்கே நிறைய சோசியல் சர்வீஸ் தான் செய்வேன். ஓகே, ஆமாம், இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். செஞ்ச விஷயங்களை எதையும் நம்ம சொல்லி காட்ட விரும்புகிறேன். அது நம்மளுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு ஒரு தருவாயில் நான் வந்து இந்த பகுதியோட கவுன்சிலராக நிற்கிறேன். நான் தேர்தலில் எந்த வருஷம்? 2019. 2019 சொல்ல போனா அந்த லாக்டவுனுக்குலாம் முன்னாடி தான். லாக்டவுனுக்குனா முன்னாடி 2019 ஏரியாவோட கவுன்சிலருக்கு போட்டிக்கிறேன். நானும் போட்டிடுற வேட்பாளர்ல நானும் அதான் என்ன சாதாரண மனுஷனா வந்து அதான் உங்களை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையுமே முடங்கினதே இல்லை. எங்க அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, ஓடிக்கிட்டே இருந்தா தான் அது ஆறு, நின்றுச்சுன்னா அது குட்டை, அந்த குட்டைனால யாருக்கு எந்த பலனும் கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அப்பா என்ன சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு என்ன காதுக்குள்ளேயே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அதனால நான் வந்து அந்த முயற்சி எடுத்து ஒரு தேர்தலில் போட்டிடுறேன். பெரும் செல்வாக்குள்ள கட்சிகளுக்கு மடியில் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளரா, சுயேட்சையா தான், எந்த கட்சி சார்பாவெல்லாம் நிற்கல, நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறேன். 2ஆம் இடம் பிடிக்கிறேன். பரவாயில்லையா? ஆமா, இந்த பெரிய சூறாவளிக்கு மத்தியில அப்ப பெரிய விரக்தி எனக்கு, நம்ம இவ்வளவு இந்த மக்களுக்கு செஞ்சு நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு எனக்கு விரக்தி இருந்துச்சு. அந்த விரக்தியோட விளிம்புல நான் வந்து ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பயணத்துல நான் சந்திச்ச நபர் தான் என்னை இந்த யூடியூப் பக்கம் திருப்பின அந்த டேக் டைவர்ஸ். அங்கதான் அவங்க ஆக்சிடென்ட். ஆமா, அந்த ஆக்சிடென்ட் அங்கதான் நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ எனக்கெல்லாமே நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து கருவாடுலாம் விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் பற்றை கருவாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இவங்க மூலமாக, அதுவும் இவங்க யூடியூப்லாம் ஆரம்பித்ததுனால தான். இவங்க வந்து அதை விற்றுக்கிட்டே இருந்தால் கூட இவங்க வந்து நாட்டுக்கே கடைசியில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, அதனால் எல்லாருக்கும் தெரியுமான்னு இல்லை, இந்த சோஷியல் மீடியானால எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஸோ பற்றை கருவாடுக்கும் உங்களுக்கு உண்டான இணைப்பு என்ன, அது எப்படி, அது வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம், அதை எப்படி அதை கொண்டு போகணுன்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு, இல்லை அதோட அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இந்த பட்டறை கருவாடு அப்படின்றது ஒரு பாரம்பரியமான செய்முறை. நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான மீனவர், அதாவது என்னுடைய அப்பா மீனவர், என்னுடைய அப்பாவோட அப்பா மீனவர், அப்பாவோட அப்பா மீனவர், இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தோம். எங்கள் வீட்டில் இதுவும் சாதாரண உணவு. எங்கள் வீட்டில் எப்பவும் கிடைக்கக்கூடிய இந்த உணவு யதார்த்தமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டறை கருவாடு புழக்கத்திலே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அங்கங்கே வீடுகளை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாருமே இருந்து எல்லா வீட்லேயும் இருந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் எங்கேயுமே அது காணப்படலை. அது எங்க அப்பா தான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எங்க அப்பா தான் செய்வாங்க, நான் பார்த்திருக்கேன். இது ஒண்ணுதான் அதுக்கு இருக்கு. அப்பா தான் செய்வாங்கன்னா அவங்களே மண்ணில் புதைக்கிறது எல்லாம். ஆமா, அப்பதான் பண்ணுவாங்க. அப்பதாவே பெரிய மீனை வெட்டுவாங்க, அது உப்பு வைப்பாங்க, எல்லாம் சுத்தி அப்படியே பண ஓலப்பாயில சுத்தி மண்ணை தோண்டி பதிச்சு வச்சிருவாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த சின்ன வயசுல அதோட சின்ன வயசுல பாக்குற விஷயம் நல்லா பதிவு பாத்தீங்களா, அந்த மாதிரி அது நல்லா பதிஞ்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த எதுக்காக இதை பதிவு செஞ்சேன்னா, வீடியோவா பதிவு செஞ்சேன்னா, இப்படி பட்டறை கருவாடுன்னு ஒரு செய்முறை இருக்கு, அது அழிஞ்சு போயிருக்கும், நம்மளுக்கு அப்புறம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பதிவேற்றம் பண்ணுவோமே அப்படின்றதான் நான் பதிவேற்றம் பண்ணி வச்சேன். கண்டிப்பா. இப்போ வந்து இதில் உள்ள ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் ப்ராடக்ட் தான், எல்லாமே கருவாடில் பல வகை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நிறைய பேர் கருவாடு விற்கிறாங்க, ஏன்னா ஆன்லைன் எல்லாமே இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டியாக இருக்கா? எப்படி இந்த தொழில் போட்டியெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு வந்து இல்லை அது எல்லாத்தையும் மீறி வர்றது கஷ்டமாக இருக்கா, இல்லை நான் யாரும் இன்னும் மட்டும் இல்லை நான் விற்றுக்கிட்டே தான் இருப்பேன், எப்படி உங்களோட மனப்பான்மை எப்படி? உண்மையாக சொல்லுங்கள். இந்த மாதிரி சிரிச்சுவே சமாளிக்கிறேன். சிரிக்கே சொல்லுங்கன்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல, அதுக்கு பதிலே இல்லை.
சரி, ஓகே. பற்ற கருவாடும் பழைய கஞ்சியும் கொண்டு வந்து பழைய கஞ்சியை வந்து இப்போ உலகத்துக்கே வந்து இது பண்ணிட்டீங்க. ஏகப்பட்டவர் உங்களை தேடி வராங்க. ஸோ நீங்கள் உங்கள் கடை ஓப்பனிங்லாம் நிறைய வர இன்வைட் பண்ணீங்க. 10 பேர் வந்திருப்பாங்க, 10 பேர் வராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த கடைக்கு வந்து பெரும் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. நிறையா நடிகர்கள்லாம் வராங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நான் இந்த கடைக்கு வந்து தலைவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யார் வந்தவங்களை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் வந்திருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சந்திப்பாக இருந்துச்சு, கௌரவப்படுற ஒரு சந்திப்பாக இருந்துச்சு. அப்போ சீமான் அண்ணா வந்து கடைக்கு வந்தாங்க. அது உங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தாங்களா? சாப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கொண்டு போய் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க நல்லா இருக்குன்னாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அது பயங்கரமான ஒரு சந்தோஷமான தருணமாக இருந்துச்சு. நம்மளோட முயற்சி இந்த அளவுக்கு எல்லாருமே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. பல முயற்சிகளில் இது ஒரு முயற்சி, இந்த முயற்சி எல்லாத்தையும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது. இப்போ பழைய கஞ்சி பற்ற கருவாடு இது வந்து வரவேற்பு ஒரு பக்கம், எதிர்ப்பு இருக்காதுக்கு? கண்டிப்பா. அப்படியா? அந்த எதிர்ப்பு தானே அந்த போர்டு கிழிஞ்சு போட்டது. எந்த போர்டு கிழிஞ்சிச்சுன்னா? நம்மளோட போர்டை வந்து பற்ற கருவாடு பழைய கஞ்சின்னு சொல்லி நம்ம ஒரு போர்டு வச்சிருந்தோம். அந்த நம்மளுக்கு வர்றவங்க பாதசாரிகள், அது கார்ல வர்றவங்க, பைக்ல வர்றவங்களுக்கு, பாதையில வர்றவங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொல்லி நம்ம ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தோம் மரத்துல. அந்த போர்டை கிழிச்சிட்டாங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு நேரம் கிழிச்சாங்க, அப்புறம் ஏதோ சரி அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு போர்டு அடிக்கணும், அதையும் கழிச்சிருந்தாங்க. இது நீங்க நல்ல ஒரு பொருளை தானே கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்குமா எதிர்ப்பு வருது? தெரில. ஆனா இந்த பாத்துக்கிறதுக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்றது தெரியல. என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னு தெரியல. ஆனா நான் சுயமரியாதையோட உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு. கண்டிப்பா. மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ராம்நாடு மாவட்டத்தில் நீங்கள் முதல்ல வந்து இதை வந்து எல்லாருக்குமே சொல்லும்போது நான் ஒரு தீவுக்குள்ளே இருக்கேன் அப்படின்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ராம்நாடு, நான் சொல்கிறது ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அப்படி பிரித்து கேட்கல, இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்டே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அதுக்குண்டான பிணைப்பை பற்றி சொல்லுங்கள். பிணைப்புனா என்ன? நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், பிறந்து விளையாடின ஊர். அது போக பொதுவாக இந்த ஊரில் எனக்கு ரொம்ப இது பிடிக்கும், இது வந்து மிச்ச ஊரோட எனக்கு இந்த ஊரில் எனக்கு இது, நீங்கள் பிறந்த காரணத்துக்காண்டி மட்டும் இந்த ஊர் பிடிக்கிறது தவிர்த்து வேற இந்த ஊரில் நல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயம் இங்கே வந்து நல்ல ஒரு சூழ்நிலை, என்விரான்மெண்டல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்ல காற்று. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதாவது உயிர் வாழ்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே இருக்க மக்கள், நான் வந்து தேர்தலில் நிற்கும் போது ஒரு பைசா கூட நான் செலவழிக்கல. நான் ஒரு பைசா கூட செலவழிக்காம தேர்தலில் 2ஆம் இடம் வந்திருக்கேன். பெரிய கட்சிகள்னா பின்னுக்கு தள்ளி நான் வந்து, நீங்க இப்போ தேர்தல்னு சொன்னதுனால நீங்க சுயேட்சை நீங்கள ஒரு ஆர்வத்தில் இந்த கேள்வி, உங்களோட சின்னம் தீப்பெட்டி. ஓகே, தீப்பெட்டி சின்னத்துல இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. அதனால என்னைய வந்து இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லா நேசிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போகிறோம். அதாவது நான் கேட்குறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையில் உங்கள் மனசில் என்ன தோணுதோ ஒவ்வொரு வார்த்தையில் போகலாமா? போகலாம். ஆனால் வந்து சிரிச்சுலாம் சமாளிக்க கூடாது, பதில் வரணும். சரியா? ஆசை பத்மஸ்ரீ. ஓகே, சூப்பர். கண்டிப்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பன், என் தொழில் கருவாடா மீனா? கருவாடு. கடவுள் இருக்கார். பிடித்த ஊர்? தங்கச்சி மடம். போக நினைக்கக்கூடிய ஒரு ஊர்? லண்டன். கண்டிப்பாக போவீங்க. பிடித்த நடிகர்? அப்படி நடிகர் மேல கூட நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பே கிடையாது. நடிகை மேலேயும் ஈர்ப்பு இல்லையா? உண்மைதானா? பதிவு பண்ணிடலாம். சரி. பிடித்த தலைவர்? கலைஞர். ரோல் மாடல்? அப்பா. சூப்பர்ண்ணா. எல்லா இதுவுமே வந்து டான்னு பயங்கரமாக நீங்கள் தீப்பெட்டி சின்னத்தில் இந்த மாதிரி இப்போ தீப்பொறியாக வந்து பதில் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டை நான் எதிர்பார்த்ததோட அண்ணா வந்து பயங்கரமாக அப்படியே டான்னு ஆன்சர் சொன்னாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து முக்கியமாக கேட்கக்கூடியது, மொத்தத்தில் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மொத்தத்தில் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, என்ன கற்றுக்கிருக்கீங்க, அதை நீங்கள் என்ன எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் கடந்து போகும். எந்த நேரத்துலையும் நம்ம வந்து நிதானத்தோட விஷயத்தை கையாண்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நிதானம் இழந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக ஃபெயிலியர், சொதப்பல் தான். ஒரு நிதானத்தோட நம்ம எதையும் முடிவெடுத்தா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். சரி. அப்புறம் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து ஒரு பிராண்டுனா ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தொப்பி, இது வந்து நீங்களா உருவாக்கிக்கிட்டா, இல்லை வெள்ளை தொப்பி மட்டும் தான் போடுவீங்களா? ஆமாம், வேற கலர் தொப்பிலாம் போட மாட்டீங்க, வெள்ளை தொப்பி மட்டும் தான். எப்படி உள்ள வெள்ளைன்னு காட்டுறீங்களா, இல்லை சும்மா வெள்ளை? இல்லை, இந்த இன்னைக்கு உங்களுக்கு பேச வச்சனால அதனால போட்டு
இதனாலதான் இந்த வெள்ளை தொப்பி. நிறைய தொப்பி போட்டிருந்தோம்னா அது வந்து அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது. அந்த ஒரே தொப்பியை நான் ஃபாலோ பண்ணனாலதான் இன்னைக்கு நம்ம தொப்பி போட்டிருக்கோம் அப்படின்னு, தொப்பி போட்டவன் அப்படின்னு என்னை அடையாளப்படுத்துறாங்க. ஓகே, கூட்டத்தில் ஒருவன் மாதிரி. ஆமா ஆமா, தொப்பி ஏன் போட்டு கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவுதான் நான் வந்து முயற்சி செஞ்சு என்னுடைய அடையாளத்தை நான் மாத்தன்னு முயற்சி செஞ்சேன். அதாவது என்னுடைய இந்த உருவ அடையாளத்தை, அதை மாற்றுத்திறனாளின்ற அடையாளத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல முயற்சி செய்வேன். என்னை அறியாம நான் எந்த இடத்துலயும் கூட நான் மாற்றுத்திறனாளின்னு சொல்லி பேச மாட்டீங்க. எனக்கு அதற்கான அந்த கான்ஃபிடென்ட் எப்பவுமே, அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பிடிச்சதே அந்த கான்ஃபிடென்ட் தான். அது மாதிரி எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு அதை செஞ்சு தாங்கிறேன்ட்டு நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டீங்க. என்னால செய்ய முடிஞ்சதை நான் செய்வீங்க. அப்போ அப்படி ஒரு சூழல்ல நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா, ஒரு யூடியூபரா நான் கடந்து போகும்போது என்னை ஒரு இடத்துல, என்னை அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துல என்னை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி யூடியூபர் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஆமா, அது பிடிக்கலங்கிறது மாதிரி இருந்துச்சு. இல்லை மனதில் பாதிப்பு இருந்துச்சு, கோவம் வந்துச்சா? கோவம். நான் மாற்றுத்திறனாளினால உங்கள்ட்ட நான் என்ன எதிர்பார்த்தேன்? எதையுமே நான் எதிர்பார்க்கல. சராசரி மனிதனா தானே உங்களோட நான் பயணிக்கிறேன். அப்ப நீ எதுக்கு என்னை மாற்றுத்திறனாளின்னு சொன்னேன் அப்படின்னு, அதுதான் என்னுடைய கோபம். நான் ஒரு யூடியூபரா வந்திருக்கேன், நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேஷுவலா எடுத்துருக்கேன். நான் ஒரு யூடியூபர், அதனால நீ எதுக்கு மாற்றுத்திறனாளின்னு சொன்னேன்றது எனக்கு பெரிய பெரிய ஊண்டிங்க இருந்துச்சு. அது நம்ம எப்படி நம்ம மாத்தணும், அவனோட சண்டை போட்டு மாற்றக்கூடாது, நம்மளுடைய உழைச்சு நம்மளோட அடையாளத்தை. அப்பதான் முடிவெடுத்து இந்த தொப்பி. அதனால எப்பவுமே இந்த தொப்பி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொப்பி போட்டுக்க யூடியூபர் சொன்னாங்க. அது ஒரு பெரிய சக்சஸ். ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து எனக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதாவது உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க. அதாவது தொழில் முன்னேற்றத்தில் பார்க்குறாங்க. இவரால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வியந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் அதை பற்றி பரவலாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? நம்ம மாற்றுத்திறனாளியுமே நம்ம நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். சக மனிதனை போல நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம். நம்ம மனசுதான் காரணம். எந்த இடத்துலையும் சரி, நான் மாற்றுத்திறனாளி நினைச்சது இல்லை. அதே மாதிரி நீங்களும் யாரு, நீங்க மாற்றுத்திறனாளி நினைக்காம இருந்தாலே நம்ம சக மனிதனை போல பயணிக்கலாம். சக சிந்தனை கிடைக்கும். நம்ம சிந்தனை தான் நம்மளை உயர்த்து. இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த, பழைய கஞ்சியை இன்னைக்கு நம்ம பிராண்டா மாத்திருக்கோம். காரணம் நம்மளோட சிந்தனை. என்ன காரணம்? நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்றத மாதிரி நம்ம முடங்கி யோசித்து இருந்தேன்னா நான் மூலையிலே தான் இருந்திருக்கேன். சக மனிதரை போல நான் சிந்திச்சேன். இன்னைக்கு நம்ம இமயம் தொடுற அளவுக்கு, ஏன் உலகம் முழுவதும் இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சி போயிருக்குன்னா என்ன காரணம்னா நம்முடைய சிந்தனை. நம்ம சிந்தனை சிறப்பாக இருக்கணும்னா நம்முடைய எண்ணமும் சிறப்பாக இருக்கணும். நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயோ அந்த வட்டத்துக்குள்ளேயோ நம்ம முடங்கிடக்கூடாது. நம்ம வட்டம் பெரிய வட்டமாக இருக்கணும். வட்டத்துக்கு வட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா எனக்கு எல்லையே கிடையாது. நான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வந்து இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சியை பிராண்ட் ஆக்கியிருக்கேன். நாளைக்கு கல்லையும் மண்ணையும் கூட பிராண்ட் ஆக்குற அளவுக்கு என்னோட தைரியம் இருக்கு, என்னோட நம்பிக்கை இருக்கு என் மேல. அதே மாதிரி ஒவ்வொரு காரியம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, சில பேர் வந்து அப்பளம் வித்துக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து கடத்தருவில் வந்து கையில் கிடச்ச பொருளை கிடைச்சதை வாங்கி அதை நீங்கள் கைமாற்றி வித்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல சில பேர் மிட்டாய் கடை வச்சுருப்பீங்க, சில பேர் பெட்டி கடை வச்சுருப்பீங்க, சில பேர் சர்பத்து கடை வச்சுருப்பீங்க, சில பேர் இளநீ கடை வச்சுருப்பீங்க. இப்படி நிறைய கடைகள் வச்சு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி. நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கங்க, மாற்றுத்திறனாளின்னு நினைக்காதீங்க. நினைக்காம வியாபாரம் பாருங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. நீங்க மாற்றுத்திறனாளி நினைச்சு நம்ம சுய தன்மானத்தை விட்டு நம்ம யார்கிட்டையும் நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு கையேந்த கூடாது. இது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நம்மளுடைய சுயமரியாதையோட வாழணும். சுயமரியாதையும் நம்மளை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகும், உயரமான இடத்துக்கு கொண்டு போகும். அந்த உயரமான இடத்துல நான் இருக்கேன், நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து நீங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்றத தூக்கி வீசியிருக்க, சக மனிதனை போல சிந்திங்க. உங்களோட சிந்தனை மிகப்பெரிய வெற்றிக்கு உங்களை கொண்டு போய் விடும். சூப்பராக சொன்னீங்கண்ணா. அதாவது சொல்லும் போதே வந்து அதில் ஒரு எந்து இருக்கணும். அதாவது ஒரு வெறி, ஒரு வேகம், எல்லாமே வேகமும் இருக்குது, உங்கள்கிட்ட விவேகமும் இருக்குது. சூப்பராக சொன்னீங்கண்ணா. அப்புறம் வந்து இப்போ வந்து ஓரளவு இந்த பிராண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு, உங்களோட அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்னென்னா, இந்த உணவு, இந்த கருவாடும் கஞ்சியும் எல்லா மக்களும் சாப்பிடணும், எல்லா ஊர்லேயும் கிடைக்கணும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறீங்க? அதுக்கான வரவேற்புகள் நிறைய இருக்குது. எல்லா ஊர்ல இருந்து நிறைய என்கொயரி வருது. பட் ஆனால் இது யாருக்கும் நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற மாதிரி இல்லை. ஆமாம். பட் இது எல்லாமே நம்ம சொந்தமாக சுயமாக நடத்தணும் அப்படின்னு ஆசை. அதுக்கான இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சா நிச்சயமாக அந்த மாதிரி இந்த பட்டறை கருவாடு பழைய கஞ்சியை தமிழகம் முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களோட முயற்சிகள், அப்புறம் வந்து உங்களோட எண்ணங்கள் எல்லாமே வெற்றி பெற ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் வந்து எல்லா கேள்விக்கும் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. ஸோ மெயினாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு நான் வந்து லைவாக இன்டர்வியூ எடுத்தனால எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் என்னை சுற்றி இப்போ வந்து அவ்வளோ ஒரு
பாசிட்டிவாக இருக்குது. சார் அண்ணன் இவ்வளோ சொல்கிறாங்க, நம்மளே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். இதை பார்த்தா எல்லாருக்குமே தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் மோடாக பாருங்கள். ஏதாவது என்றைக்குமே ஒருத்தவங்க வந்து நம்மளோட முன்னாடி போகும்போது அவங்கள சேஸ் பண்ணும்போது தான் நம்ம நிறைய கற்றுக்குருவோம். நம்ம வந்து அதுலேருந்து அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து போகிறதுக்கும் நமக்கு ஒரு வழி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. நன்றி. பார்த்துக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் இல்லை வேறு ஒரு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மனிதரோட நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.